மாட்டாங்க. வீட்ல இருக்கக்கூடிய அப்பா, அம்மா, பாத்து பக்கத்து வீட்டுக்காரனுக்குலாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஜாப் கிடைச்சிருச்சு. உனக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ். உனக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குமா? நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபா இருக்கட்டும். உனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணுமா? உனக்கு டவுரி கூடுதலா, வரதட்சணை கூடுதலா போடாம இருக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபை எடுத்துரு. இப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலும் ஒரு வார்த்தை நம்ம மனசுல புகுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அது கவர்மெண்ட் ஜாப். சரி. இப்போ ஜாப் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டோம். அது கவர்மெண்ட் ஜாபை பத்தி பேசிட்டோம். அடுத்ததா இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆனவங்க, இல்ல இந்த எக்ஸாம்ஸ் ஓகே போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றவங்க என்ன செய்வாங்க? ஒரு 3 வருஷ கேப்புக்கு பிறகு, 4 வருஷ கேப்புக்கு பிறகு ஏதாவது ஒரு ஜாபுக்கு போவாங்க. இப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாப் என்ன? அவங்க மூளை சம்பந்தப்பட்ட, அவங்க படிப்பு சம்பந்தப்பட்ட ஜாபா? இல்ல கிடைக்கிற வேலைக்கு ஏறிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையா? ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. பெரிய அளவுல மன அழுத்தம் இருக்கும். எல்லா இடங்களிலுமே பிரஷர் இருக்கும். ஏதாவது ஒரு ஜாப் கண்காணாத இடத்துக்கு போய் 10,000 சம்பாதிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய இளைஞர்கள் வேற வழியே இல்லாம பிற ஜாபுக்கு அப்ளை